ஹலோ மக்களே, நான் உங்கள் தேடி பேசுகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு நம்ம வீட்டை தேடி வந்துருக்காங்க, புரியுதா? ஸோ எதுக்கு வேண்டி வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த V3 டெயில் செக்ஷன் நம்ம டெயிலை பொழிச்சிட்டு நம்ம இந்த டெயில் டெடி நம்ம மாட்டணும், சரியா? இந்த டெயில் டெடி ஆஃப்டர் மார்க்கெட்டு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்ன நிற்க, சரியா? ஸோ நம்மளை தேடி வந்துட்டாங்க. அப்புறம் சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாச்சும் வா ப்ரோ, வா 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 ப்ரோ. நாங்கள் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணி அடுத்தது இங்கே தேடி வந்ததாகும். சரி சரி. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வரும் இவங்க வீடு. ஸோ வந்திருக்காங்க, சரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் தெரியும், நம்மள்ட்ட டூல்ஸ் கிட்டும் கரெக்டாக அங்கே இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணலாம், சரியா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ மக்களே. கைஸ், அப்போ பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷன் நம்ம வந்து பொழிக்க தொடங்கும், சரியா? நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக இருந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு கரெக்டாக பார்த்துவோம், சரியா? நம்ம அதே மாதிரி இந்த இது KTM இண்டிகேட்டர்ஸாகும் தலைவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இந்த கேலிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா V3 சேர், அதாவது இது KTM நம்மளுக்கு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க, புரியுது? ஆப்போசிட்டு ஃபீமேல் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம கரெக்டாக பார்ப்போம், சரியா? ஓகே. I'm afraid I'm drowning underneath. I got lost inside my feelings. Now I can't seem to find my way to breathe. Need you by my side. I can't sleep at night. Let's get lost in time. Leave it all behind. Love can get so rough. Hope that I'm enough. Let me be the one for you. I'm trying not to let go of my pride, but every time you மக்களே, அப்போ பார்த்தீங்கன்னா டெயில் டெடி நம்ம பொழிச்சாச்சு, கேட்டிங்களா? எல்லாம் பொழிச்சாச்சு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக நான் உங்களுக்கு காணிச்சு தராமல் இருந்தாலும் ஒரு டெயில் டெடி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மாட்டலாம். அது எல்லாருக்குமே இருக்கிற உள்ள ஒரு இதுதான், மக்கள் தான் பார்த்துவாங்க. ஸோ பொழிச்சாச்சு. நம்ம இது வண்டியை வரங்க எவ்வளோ டஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு. ஸோ இதை சின்ன ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ECUலாம் கவர் கரெக்டாக ஒயரிங்கில் கவரிங் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு க்ளீனிங், வண்டி நல்லா அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன ஒரு வாஷிங்கை போட்டு பார்ப்போம், சரியா? It's like falling down these lies again. This feeling that I have deep down inside. I just wanna be the one you need. மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம R15 ஸ்டாக்கில் உள்ள இண்டிகேட்டர் எடுத்துருக்கோம், புரியுதா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்தா ப்ளக் அண்ட் ப்ளே நம்ம KTM இண்டிகேட்டருக்கு நம்ம பண்ணி விட்டா போதும், சரியா? இதை கூட நம்ம அட்டாச் பண்ணி இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதை கூட நம்ம அட்டாச் பண்ணி விட்டால் R15 கொடுக்குற நேரம் ப்ளக் அண்ட் ப்ளே ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ நம்ம வர KTM இண்டிகேட்டரை கொடுத்தமே நம்ம அதில் உள்ள ப்ளக் பாயிண்ட் இதே மாதிரி இருக்கும், அதை நம்ம உருவுறது மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் இதே நீங்கள் ரிமூவ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? அதுதான் ரொம்ப சிம்பிள் வேயாக இருக்கும், ஓகேவா? ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராசஸ் தான், இப்போ டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒர்க் ஆகுது, அதே இது அடுத்த சைடு அதே மாதிரி சேம் அசம்பிள் தான், அதே மாதிரி பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம், சரியா? நான் இப்போ போட்டு பார்த்தாச்சு ஒர்க் ஆகுது. நம்ம இதை பண்ணிவிட்டு செட்டப் மாட்டோம் தான், சரியா? அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக செட்டப்பாக பண்ணியாச்சு, கேட்டிங்களா? இனி நம்ம வந்து வண்டியில் நம்ம இனி மாட்ட வேண்டியதான், கேட்டிங்களா? ஜஸ்ட் அண்டரில் கொடுத்து நம்ம அது ப்ளக் பாயிண்ட் எல்லாம் பண்ணுறது தான், சரியா கைஸ்? அப்போ பார்த்தீங்கன்னா R15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடு மக்கள் இருக்கா
உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டைல் டெடி மட்டும் மாட்டினீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பெரிய ஹோலாக இருக்கும் புரியுதா, இந்த சைடு ஹோல் இந்த சைடு ஹோல். ஸோ நீங்கள் ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செளியெல்லாம் உள்ளே தான் வரும், கன்ஃபார்மாக வரும். அதுக்கு என்ன நம்ம டிஐவை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டு கேட்டிங்களா, காலுக்கு போட்டு போடிய மேட்டு நம்ம இதை வந்து ஒரு டிஐவை பண்ணோம் சரியா. அதுக்கு ஏற்றாப்புல ஷேப்பாக கட் பண்ணி பக்காவாக செட்டப்பாக பண்ணோம் சரியா. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஷீட்டெல்லாம் போட்டு கரெக்டாக செட்டப் ஆக்கியாச்சு கேட்டிங்களா. இனி தண்ணி ஒன்றும் பெருசாக வராது, ஓரளவுக்கு புரியுதா. நார்மலாக இருக்கிறதோட நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் தண்ணியை தாக்கு பிடிச்சி வைக்கும் புரியுதா, உள்ளே அடிக்காமல் இருக்குது. ஏன்னா ஈசி எல்லாம் வரும் பார்த்தீங்களா, ஈசி பாக்ஸ் எல்லாம். ஸோ டைல்டிடியை பார்த்துருங்க ஸ்ட்ராங்காக கரெக்டாக செட்டப் ஆகிருக்கு சரியா. தென் நம்ம வந்து சாக்கெட்டெல்லாம் வச்சு இனி மாட்ட வேண்டியதான் சரியா. சிம்பிள் ப்ராசஸ் தான். மக்கள் கொஞ்சம் நேரமாக அப்படியே இருக்காங்க கேட்டிங்களா, பார்த்து சரியா. ஓகே அப்போ முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இதான் நம்ம மக்கள்ஸு. ப்ரோ எப்படி இருந்து? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கொஞ்சம் வேலை காலமே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ தான் முடிஞ்சு கரெக்டாக டைமு கொஞ்சம் ஒரு மத்தியானம் ரேஞ்ச் ஆகும், ஒரு 12 அந்த ரேஞ்ச் ஆகும் கேட்டிங்களா. 1 மணி 1:30 ஆச்சா, 1:30 கிட்ட ஆகுது கைஸ். ஓகேவா. ஸோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஒயரிங் இஷ்யூஸு ப்ளஸ் வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் நம்ம V3 சொல்லலாம்டா எமகா சைடு நிறைய போல்டு சரியா. ஸோ அவ்வளோந்தாங்க சரியா. ஸோ அவங்க வந்ததில் நம்ம வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், நம்மளை காண்டாக்ட் பண்ணலைன்னு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி தானே ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், அப்போ இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நான் உங்கள் தேடாய். பாய் ப்ரோ. ஓகே.